வணக்கம். பிக் மம் குமுதம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ வேணுனாலும் சாப்பிட்லாங்க. வேர்க்கடலையை ஒரு நாள் 24 மணி நேரம் ஊற போட்டுடலாங்க. நல்லா ஊறிடுங்க. முத நாள் நைட்டே ஊற போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் விட்டு அரை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாதி மட்டும் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3/4 பதம் வேகட்டுங்க. இல்லை உங்களுக்கு நல்லா வேணும், ஒரு தடவை வேக வச்சு பாருங்கள். நல்லா வெந்திருந்தது பிடிக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாங்க. நான் எப்போவும் 3/4 பதம் வேக வச்சுக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறமா அது சுத்தமாக தண்ணியை வடிச்சிடலாங்க. கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பொங்கி விழும். மூடி போட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா பொங்கி கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சா குழஞ்சி போயிருங்க. அதனால தான் நான் இப்படியே வச்சு வேக வைக்கிறேன். உங்களுக்கு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு பாருங்கள். கரெக்டாக வெந்திருந்ததுன்னா கூட அந்த மாதிரி கூட வேக வச்சுக்கலாம். அது இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய கடலை வெந்துட்டுருக்குதுங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த கடலையை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணுனாலும் வச்சுக்கலாங்க. 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி வேக வச்சு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த வெந்த கடலையை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பரத்தி விட்டு எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரம் இது மாதிரி இருக்கட்டுங்க. சுத்தமாக அதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பொடிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுக்கிட்டு கடாயில் அந்த கல்லுப்பை சேர்த்துக்கலாங்க. பொடிச்ச கல்லுப்பு இல்லை தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த உப்பு கொஞ்சம் அப்படியே சூடாகட்டுங்க. அப்படியே பரப்பி விட்டு சூடாகட்டும், லேசாக சூடாகட்டும்னு நம்ம இந்த வேக வச்சு தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலையே இது கூடயே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இது கூடயே உப்பு பிடிக்கும். அதனால தான் அரை உப்பு போட சொன்னேன். அதில் பாதி உப்பு போட்டிருந்தோம்னா இப்போ வறுக்கும்போது கொஞ்சம் அந்த ஈரப்பதத்துக்கு இதில் இருக்கிற உப்பும் அது மேலே கொஞ்சம் பிடிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. இன்னும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அது ஸ்டோர் பண்ண வசதியாக இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சட்னிக்கும் செஞ்சுக்கலாங்க. இதே கடலையை நல்லா தோலை உடச்சி விட்டுட்டு சட்னிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குழந்தைங்க வரும்போது ஒரு தட்டில் போட்டு சாப்பிடவும் கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த உப்பு சிங்க்கு கழுவுறதுக்கு, பாத்ரூம் கழுவுறதுக்கு அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், உள்ளே கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இது அப்படியே கொஞ்சம் லேசாக ஈரம் இருந்ததுன்னா கூட நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சு 2 நாள் காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சும்மா இருக்கும்போது கூட ஹெல்தியான ஸ்நாக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்சு வறுத்த வேர்க்கடலை, கிராமங்களில் கடலை பிடுங்கும்போது அரை மூட்டை கடலை கூட இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருவாங்கங்க. வேக வச்சு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து உரித்து வறுத்து சாப்பிட்டுக்குவாங்கங்க. நம்மளுக்கு இப்போ அந்த மாதிரி கிடைக்கல. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி